உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்படிதான் என்னடா நம்ம மீன்முடி குடும்பத்தை வச்சுட்டு அன்னைக்கு அப்பா சாப்பாடு கொண்டு வர மாட்டாரு, உங்களுக்கும் ஒழுங்கா நான் சாப்பாடு கொடுக்க முடியல, எல்லாரும் போய் செத்துடலாம்னு நினைக்கிறேன்னு அப்போனா எங்கள் அம்மா ரொம்ப யோசிச்சு அழுதுகிட்டே இருக்கு. இளமை காலத்தை இருக்குன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவங்க தான். சின்ன பிள்ளையிலேயே கஷ்டங்கிற என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த பிள்ளையுடைய வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். நீங்கள் 9ஆவது படிச்சுன்னு சொல்லி நீங்கள் அது என்ன சொல்லாதேன்னு சொல்லுவேன். இல்லை, நான் அதை சொன்னாதான் படிக்காதவங்களும் ஒன்லி இங்கே வெளிநாட்டுக்கு வரும்போது தமிழை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் தமிழ் வச்சு பொழைச்சிக்கலாம், நான் இல்லைங்கள. ஆனால் ஒரு பாஷை இருந்தால் சீக்கிரம் வளர்ச்சி இருக்கு. அது நம்ம தமிழ் எப்படி ஒரு மனுஷன் கற்றுக்கிறானோ அது வந்து ஜாயிண்டில் நான் குஜராத்துக்கு போனதுக்கப்புறம் ஹிந்தி கற்றுக்கிட்டேன். ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் எல்லாம் போனேன்னா தமிழ் ஒரு அந்த நாட்டுடைய மொழியாகவும் இருக்குது. ஆனால் மற்ற பாஷைன்னா இருக்குது, அவங்கெல்லாம் அந்த பாஷையை அவங்க ஸ்டேட்டில் தான் பேசுவேன், ஒரு ஸ்டேட்டில் பேச முடியும். அதுக்கு நான் தமிழை பிறந்ததுக்கு பெருமைப்படுறேன். தமிழகத்தில் நீங்கள் இருந்ததாக படுற கஷ்டத்தை விட அதிகமான சவால்கள், கஷ்டங்கிறத விட சவால்னு சொல்லுவாங்க. அந்த சவால்கள் நீங்கள் அதை பற்றி சொன்னீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு அது ஒரு உறுதலாக. ஆனால் ஒரு ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போகிறதே ஒரு வெளிநாடு மாதிரி தான். அன்றைக்கினா குஜராத்லாம் ஆள் எடுப்பாங்க, பாம்பேல ஆள் எடுப்பாங்க, அந்த பக்கம் ராஜஸ்தான் இப்படி மத்திய பிரதேசம் ஊற்றிக்கினா நம்ம ஜனம் பூரான்னா ஒரு பயப்படுவாங்க. பொறுமை இல்லாதவன்னா ஒரு சண்டை வந்துடுச்சு, ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, தூக்கி போட்டுட்டு அடித்து போட்டுட்டு தூக்கிட்டு வந்துடுவாங்க. என்னுடைய பிள்ளைய பொறுமையாகவும் கஷ்டத்தோடு வளங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயிச்சு நாளைக்கு உங்களையும் நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. அதுதான் என்னுடைய இது. தி விண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நம்முடைய விண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் சேனலில் மாபெரும் ஆளுமைகளை சந்தித்து அவர்களை கருத்துக்களை கேள்வி பதில் நிகழ்ச்சியாக தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர், இவர் முத்துப்பேட்டை நகரத்திலே ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்து வளைகுடா நாடுகள் மட்டுமல்லாமல் லண்டன், அமெரிக்கா போன்ற நாடுகளில் தொழில் மட்டுமல்லாமல் வியாபாரம் மட்டுமல்லாமல் தன்னுடைய சமூக பணிகளின் மூலமாக தனி முத்திரை பதித்து அதில் அவர் தமிழகத்திற்கே பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. வாருங்கள், நாம் சந்திப்போம் டாக்டர் ஹைதர் அலி அவர்களை. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். உங்களை சந்திக்கிறதுல எங்களுடைய நேயர்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல நாங்கள் உண்மையிலேயே பெருமை அடைகிறோம். சொல்லுங்க சார், உங்களை எங்களுடைய சேனல்ல இந்த கல்வி சார்ந்த, இந்த ஊக்கம் சார்ந்த உங்களுடைய பணிகளுடைய தொடர்ச்சியா நாங்களும் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நல்லா, உங்கள் சேனல் நான் கேள்விப்பட்டுக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். உங்கள் சேனலுடைய ரொம்ப நாளாக நீங்கள் ஊரில் கேட்டுருந்தீங்க, ஊரில் கொடுக்க முடியல, டைம் இல்லை. கரெக்டாக இன்னைக்கு ஒரு வெளிநாட்டு நேற்று ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டியா, சீஃப் கெஸ்டாக வந்தியா, இன்னைக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு முடியல, ஓகே லக்கு. என்னுடைய இளமை காலத்தை இருக்குதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்தவங்க தான். 3 வேளை சாப்பாடு சரியா பார்க்காத கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்தவங்க தான். ஆனா என்னுடைய என்னன்னு சொன்னா, சின்ன பிள்ளையிலேயே கஷ்டங்கிற என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த பிள்ளையுடைய வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். ஆரம்பத்திலேயே பிள்ளைகளை நல்லா ஒரு அதிகமா என்ன சொல்ற செல்லம் கொடுத்து கேட்கறதெல்லாம் கொடுத்து கஷ்டங்கிற என்னன்னு தெரியாம போறதுனாலதான் அந்த பிள்ளைகள் மக்காவும் ஒரு கருத்தா கஷ்டங்கள் என்னன்னு தெரியாம அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் படும் போது ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதனாலதான் நான் கஷ்டப்படுறத நான் ஓப்பனா சொல்லுவேன். கண்டிப்பா. ஏன்னா இப்போ நீங்க பாக்கலாம், நான் 9ஆவது தான் படிச்சேன் அப்படின்னு சொன்னேன். சிலவன் சொல்லலாம், என்ன நீ பெரிய பட்டப்படிப்பு படிச்ச மாதிரி இருக்கிறியே, இல்லைங்க நீங்க 9ஆவது படிச்சேன்னு சொல்லி நீங்க அது என்ன சொல்லாதேன்னு சொல்லுவேன். இல்ல, நான் அதை சொன்னாதான் படிக்காதவங்களும் படிச்சவங்கெல்லாம் முன்னேறலாம், படிக்காதவங்களாம் முன்னேறக்கூடாதுன்னு முன்னேற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாப்டரே க்ளோஸ் பண்ணிடுவேன். அதனால படிக்கலன்னு சொல்லுவேன். அதே மாதிரி நான் ஏழப்பட்ட குடும்பத்துல, மீனவ குடும்பத்துல பிறந்தேன். அப்துல் கலாம் கூட அவர் பெரிய லெவல்ல போய் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பேரோடு இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி அந்த மனுஷன் கூட ஓப்பனா அவருடைய இது படிச்சிருக்கிறாரு. ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பத்துல படிச்சிருக்காரு. நம்ம அப்படி கிடையாது, படிக்க ஒரு வசதி இல்லை. அந்த அவர் செஞ்ச மாதிரி நான் செய்யல. நான் என்னுடைய தொழில மீன்பிடி தொழில எங்க அப்பா கூட அவங்களோட நானும் சேர்ந்து தொழில் பண்ணிட்டு அப்புறமா கத்தாருக்கு போனேன். ஊர்லயே பல தொழில் எல்லாம் கத்துக்கிட்டு குஜராத் போனேன்.
அங்கே போயிட்டு அந்த சின்ன வயசுல 15 வயசுல அப்போ நான் குஜராத்னா போயிட்டு அங்கே போய் கற்றுக்கிட்டு என்னென்னா ஒரு பாஷை கற்றுக்கிட்டேன். அதான் ரொம்ப முக்கியம். நேசகர்களை நீங்கள் வாசகர்கள் எல்லாம் யோசனை பண்ணிக்கிறேன். ஒன்லி இங்கே வெளிநாட்டுக்கு வரும்போது தமிழை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் தமிழ் வச்சு பொழைச்சிக்கலாம் நான் இல்லைங்கள. ஆனால் ஒரு பாஷை இருந்தால் சீக்கிரம் வளர்ச்சி இருக்கு. இங்கிலீஷ் வர்றாங்க, இங்கிலீஷ் படித்தா ஜெயிச்சிடலான்னு. இங்கிலீஷ் படிக்கிறதோட தன்னுடைய எந்த நாட்டுக்கு வருமோ அந்த நாட்டு மொழி இருந்தால் இன்னும் சீக்கிரம் நீங்கள் முன்னேறதுக்கு சில வழிகள் இருக்கும். அதுவும் நம்ம தமிழ் எப்படி ஒரு மனுஷன் கற்றுக்கிறானோ அது ஜாயிண்ட்ல நான் குஜராத்துக்கு போனதுக்கப்புறம் ஹிந்தி கற்றுக்கிட்டேன். அந்த ஹிந்தி வந்து நான் வெளிநாடு வரும்போது அது ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இந்தியான்னு சொன்னால் எல்லாருமே இந்தியில் பேசுவாங்க. எல்லா நாட்டு மக்களோடையும் எல்லா ஸ்டேட் மக்களோடையும் பேச முடியும். தமிழ்நாட்டு மக்கள். ஆனால் தமிழ் மற்ற ஸ்டேட்டோட தமிழ்நாடு பெட்டர். ஏன்னா தமிழ் வந்து நிறைய கண்ட்ரியில் பேசுகிறாங்க. ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் எங்கிட்ட என்ன போனோன்னா தமிழ் வந்து ஒரு அந்த நாட்டுடைய மொழியாகவும் இருக்குது. அதனால வந்து மலேசியானா போனால் தமிழில் தாராளம் பேசணும். ஆனால் மற்ற பாஷைன்னா இருக்குது, அவங்கெல்லாம் அந்த பாஷையை அவங்க ஸ்டேட்ல தான் பேசலாம், மறு ஸ்டேட்ல பேச முடியாது. அதுக்கு நான் தமிழை நான் பிறந்ததுக்கு பெருமைப்படுறேன். ஏதோ அதனால என்னோட சின்ன வயசுல வந்து நான் கஷ்டப்பட்டதை அதை நினைச்சு நான் எங்க அம்மாவை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுருப்பாங்க. எனக்கு எப்போ பார்த்தாலும் அழுது அவங்க கண்ணீரை பார்த்து எனக்கு என்னடா ஏமா அழுகுறாம, என்னடா காசு இல்லாமல் பிறந்துட்டோம், நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் அதனால ஒரு எனக்கு வந்து சம்மட்டியால் அடிச்ச மாதிரி நெஞ்சில குத்துற இருக்கு. அம்மா கவலைப்படாதம்மா, நான் ஜெயிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ், உன்னை நான் நல்ல வழி நான் கொண்டு வந்து பெரிய ஆளாக்கும். எப்படிடா என்னடா நம்ம மீன்முடி குடும்பத்தை வச்சுட்டு அன்னைக்கு அப்பா சாப்பாடு கொண்டு வர மாட்டாரு, உங்களுக்கு ஒழுங்கா நான் சாப்பாடு கொடுக்க முடியல, எல்லாரும் போய் செத்துடலாம்னு நினைக்கிறேன்னு. அப்போனா எங்க அம்மா ரொம்ப யோசிச்சு அழுதுகிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட எங்க அம்மாவுடைய அந்த உந்துதல் நான் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. அதுலதான் சின்ன வயசுலயே போனது. 16 வயசுல என் பையனா வந்திருக்கான். 15 வயசுல முழிக்கிறான். தனியா போறான்னா போக பயப்படுறான். அன்னைக்கே ஒரு 2000 கிலோமீட்டர் 2500 கிலோமீட்டர் நம்ம ட்ரெயின்ல போனோம். பிளைட்ல வரும்போது அன்னைக்கு ட்ரெயின்ல 3 நாள் புக்கிங், 3 நாள் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ 76 மணி நேரம் போயிட்டு சேர்றதுல உயிர் போகும். மேல உட்காந்து கீழே உட்காந்து அடி புடி படுக்க முடியாது, உட்கார முடியாது, அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கணும். அந்த கஷ்டம் இன்னைக்கு என்னை வந்து இந்த பெரிய ஆள் ஆக்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு வழி. அதுதான் என் சின்ன வயசுல பட்ட கஷ்டம். நிறைய சொல்லலாம், நிறைய மீடியால சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்காக நான் ஸ்பெஷலா சொல்றேன். உங்களுடைய ஆரம்ப காலத்துல உங்களுடைய கடினமான அந்த வாழ்க்கை முறையை பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம பகுதியில், குறிப்பாக நாம் வாழ்ந்து பழக்கப்பட்ட பகுதியில் நாம் வந்து ஒரு கஷ்டத்தோடு வாழ்கிறதுங்கிறது அது ஒரு கஷ்டம், ஒரு உரக. ஆனால் எதுவுமே இல்லாத ஒரு ஹாஸ்டைல் கண்டிஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது வந்து எல்லாமே நமக்கு எதிரான ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு அந்நிய தேசம் அல்லது ஒரு அந்நிய மாநிலத்தில் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு தமிழகத்தில் நீங்கள் இருந்துதான் படுற கஷ்டத்தை விட அதிகமான சவால்கள், கஷ்டங்கிறத விட சவால்னு சொல்லுவோமே, அந்த சவால்கள் நீங்கள் அதை பற்றி சொன்னீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு அது ஒரு உந்துதலாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய ஃபர்ஸ்ட் வெளிநாடுங்கிறது அன்னைக்குனா வெளிநாடுங்கிறது அது கனவு கூட காண முடியாது. ஆனா ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறதே ஒரு வெளிநாடு மாதிரி தான். அன்னைக்குனா குஜராத்ல ஆள் எடுப்பாங்க, பாம்பேல ஆள் எடுப்பாங்க, அந்த பக்கம் ராஜஸ்தான் இப்படி மத்திய பிரதேசம் ஊப்பிங்கன்னா நம்ம ஜனம் போறாங்க ஒரு பயப்படுவாங்க. பெரிய லாங்ல ஒரு பெரிய கண்ட்ரி, ஒரு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போற மாதிரி தான் இருக்கு. ஆனா இன்னைக்குன்னா இந்த வேலை பார்க்கறவங்க குஜராத்துக்கு போயிட்டு வரணும், அடுத்த நிமிஷம் போயிட்டு வந்துடுறாங்க, ஒரு மதத்துல போயிட்டு வந்துடுறாங்க. அப்போ இன்னைக்கு உள்ள படிக்காதவங்க கூட எந்த ஸ்டேட்டுக்கு போறோம்னாலும் ரெடியா இருக்கும். அன்னைக்கு ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறோம்னா ட்ரெயின்ல போறது பெரிய லாங் பயணம். அப்போலாம் வந்து கற்றுக்கிட்டது வந்து இன்னைக்கு வந்து அந்த கஷ்டத்தை சொல்லணும்னா பெரிய அவசரம் தான். ஆனா அதையே அல்லாம இப்ப நம்ம கண்ட்ரியை விட்டு கண்ட்ரி வந்திருக்கோம். இந்த ஊருக்கு இப்ப அரபு கண்ட்ரிக்கு வந்துக்கிறோம், அரபு பேசணும். அரபி தெரியாதனால நம்ம ஃபர்ஸ்ட் நான் வந்து கத்தார்ல கடல் மீன் பிடிக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்ப அரபியல்கிட்ட பேசும்போது அவன் இங்கிலீஷ் பேசுவான், இங்கிலீஷ் நம்மளுக்கு வராது. அரபி பேசணும், அதுவும் வராது. தமிழை மட்டும் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் தான். அப்புறமா அந்த பாஷையை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வந்து அரபியில பேசுனதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாச்சு. அதனால எந்த நாட்டுக்கு போறோமோ அந்த மொழியை நம்மளுக்கு ரொம்ப ஒரு விஷயம் இருக்கு. அதனால அரபு நாட்டுக்கு வந்தனால நம்ம ஒரு அரபியை கத்துக்கிட்டு அப்புறம் நம்ம தொழிலையும் கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறணும். படம் இல்ல 3 மணி நேரத்துல முன்னேறதுக்கு, அதுக்குன்னா டைம் இருக்கு, அதுக்காக பொறுமை இருக்கணும். அந்த பொறுமை இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு இல்ல. அந்த சின்ன வயசுலயே
பொறுமையா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அமைதியா நம்ம வாழ்க்கையை மெதுவா கொண்டுட்டு போனா நம்முடைய அதாவது பொறுமை ரொம்ப முக்கியம். அந்த பொறுமை இருந்தா கண்டிப்பா எந்த நேரத்திலையும் எப்பவும் நம்முடைய எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிற முடியும். இந்த பொறுமை இல்லாதவன் தான் ஒரு சண்டை வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, தூக்கி போட்டுட்டு அடிச்சு போட்டுட்டு தூக்கிட்டு வந்துருவானோ. ஏன்னா இதெல்லாம் என்னன்னா சின்ன வயசுல அந்த பொறுமையை அம்மாக்கள் கற்றுக் கொடுக்காது. அப்ப அந்த சின்ன வயசுல ஒரு நம்ம கேட்க ஒரு முட்டை போட்டுதான் முட்டை இல்லைன்னா தூக்கி தட்டை விட்டு எரிஞ்சுட்டு பொண்ணு பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி நான் வளர்க்கறதுனாலதான் அந்த பிள்ளை போற இடத்துல போய் அங்க போய் இருந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன சண்டை வருமோ, ஒரு மேனேஜரோ இல்ல ஒரு பக்கத்துல ஏதாவது கேஷியரோ ஏதோ பேசிட்டா மூஞ்சில தட்டை விட்டு எரிஞ்சிட்டு இது பண்ணிட்டு அப்படிதான் வர்றதுனாலதான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப தடைப்படுறது. காரணம் அவங்க ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப தடை இது ஒண்ணு. அதனால எல்லா தாய் தகப்பனுங்க சொல்றேன், தன்னுடைய பிள்ளைய பொறுமையாவும் கஷ்டத்தோட வளங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஜெயிச்சு நாளைக்கு உங்களையும் நல்லபடியா பாத்துக்கோங்க. அதுதான் என்னுடைய இது. அப்புறம் அதிகமாக நீங்கள் இப்போ அறியப்படுறது வந்து உங்களுடைய மனிதநேய சேவைகள்னால. இப்போ நான் வந்து உங்களுடைய ஒரு உரையை கேட்குற வாய்ப்படுது. அதாவது மக்களுக்கு சேவை செய்கிறது, இறைவனுக்கு சேவை செய்கிறது மாதிரி ஒரு இடத்துல பேசியிருக்கீங்க. இது கண்டிப்பாக இதுக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு துவக்கம், ஒரு ஸ்பார்க்னு சொல்லுவாங்களே, எங்கேயாவது உங்களுக்கு உருவாகிருக்கணும்ல, அதை பற்றி சொல்லுங்க. ஏன்னா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். உங்களை ஒரு கஷ்டமான இடத்துல போகும்போது ஒரு என்னுடைய வாழ்க்கையில நடந்தது, ஒரு சூசைட் பண்ற நிலைமையில இருக்கிறாங்க. அன்னைக்கு கையில் எடுத்துப்படி சூசைட் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சுறாங்க, அம்மாவும் மகளும். நான் எப்பயாவது போனா கஷ்டப்பட்ட குடும்பத்தில் சில குடும்பத்துல வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அது கொடுத்துட்டு வருவேன். அதனால உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். அதே மாதிரி அந்த வீட்டுக்கு அன்னைக்கு கதவை தட்டேன், தூக்குல போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதை அவங்கள சொல்லலாம் இல்லை, கதவை தட்டினா இப்போ தூக்கு என்ன கேரட்டிட்டு இப்படி கட்டில கீழே அந்த கயத்தை ஏறிக்கிட்டு வந்து கதவை திறக்கிறாங்க. நான் போனேன். அப்போ அந்த முகத்துல ரெண்டு பேரும் அழுவையும் கண்ணீரும் தெரியுது. அது என்ன பிரச்சனை, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஒன்னும் சொல்ல முடியல. அவங்க அம்மா மறைக்கிறாங்க. அந்த புள்ள அழுதுட்டு சொல்லிடுச்சு, மாமா நீங்க வரலன்னு சொன்னா நான் நேரத்துக்கு பிடிச்சி. இது இறைவன் வந்து அந்த நேரத்துல ஒரு மனுஷனை அனுப்புவான். சாவு வரைக்கும் முடிச்சிருவான் கண்டிப்பா. ஆனா அந்த நேரத்துல பாருங்க, அவங்க சாவு ஒண்ணும் இன்னும் வரைக்கும் உயிரோட நல்லா இருக்கிறான். அந்த பிள்ளை கல்யாணம் கட்டி பிள்ளைகள்லாம் இருக்கு. அப்ப நினைக்கும் போது அன்னைக்கு அந்த ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுனா அந்த இறைவன் ஏன் அந்த நேரத்துல ஒரு 10 நிமிஷம் லேட் அனுப்பியிருந்தானா இது முடிஞ்சது. ஆனா கரெக்ட் நேரத்துக்கு அனுப்புறான், நீ சாவாத, உனக்கு வாழ்க்கை இருக்குது சொல்லிட்டு. அதனால ஒரு படிப்பு நேரடியா பார்க்கும்போது இறைவன் நபியெல்லாம் இவனுடைய வாழ்க்கை வரலாறுனா படிக்கும்போது அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, அவ்வளோ பட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்க அவங்க ஏற்கனவே சொல்லிக்கிறேன் பொறுமை. அவங்க வந்து உன்னுடைய வாழ்க்கை இந்த ஊர்ல இந்த துனியாவில் வந்திருக்கிறா, இந்த உலகம் வந்து நிரந்தரம் கிடையாது, எப்பவும் மௌத்து வரும். அந்த மௌத்தை நீ நினைச்சேன்னு சொன்னா நீ எப்பவுமே நல்ல மனசான வாழ முடியும். மௌத்தை எவன் நினைக்கலையா, நான் தடகாத்தமா இருக்கிறேன், நான் ஜிம் பாடி அதுக்கு இது எனக்கு 70 வயசு வரைக்கும் 80 வயசு வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன் அப்படி இப்படின்னு அந்த என்ன சொல்ற ஒரு பெருமைத்தனம் அந்த இது நான் இருக்கு பாருங்க. உடம்ப பார்த்துட்டு நான் பாடி இருக்கேன், பாடி பில்டர் 6 பெல்ட்டா இருக்கிறேன், இது எந்த பெல்ட்டா இருந்தாலும் ஆண்டவன் நினைச்சாலும் தூக்கிட்டு போறோம். இதை யாரும் நினைச்சாருன்னு சொன்னா அதை பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். பாடி பில்டரா நீ எக்ஸசைஸ் பண்ணு, நீங்க ஜிம்முக்கு போ, அதெல்லாம் அவனுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனா ஜிம்முக்கு போறவங்க 10% தான் இருக்கு, 90% எவனும் ஜிம்முக்கு போகல. அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவ்வளவு கஷ்டப்படுறான். அவனுடைய வேலையை ஒழுங்கா பார்த்தாலே அது ஜிம் பார்த்து ஒரு உடம்புக்கு எல்லாம் எக்ஸசைஸ் கிடைச்சிடும். கடல்ல 10 வருஷம் பட்டுக்கிற கஷ்டம்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்லை. அப்படியே அந்த மடி போட அந்த வலையை பிடிச்சி தூக்கும் போது ஒரு ஆள் ஒரு 50-60 கிலோ தான் தூக்க முடியும். ஆனா 200 கிலோ தூக்கணும்னா எப்படி முடியும்? காலை ஊந்தி வச்சு இது என்ன அப்படின்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கி இருக்கணும். அப்படியே சாப்பிடாம சில நேரத்துல மஞ்சள் தண்ணி தாயிட்ட குடிச்ச பால்னா வெளியே வருவாங்க, அதெல்லாம் அப்பனா வெளியே கக்கி இருக்கிறான். அப்படி அந்த மாதிரி கஷ்டப்படுறேன். அந்த கஷ்டம்னா இப்ப படுற கிடையாது பிள்ளைகள், அந்த பட்டாதான் அது தெரியும். ஆனா வந்து அன்னைக்கு அந்த கஷ்டத்தோட வளர்ந்து அன்னைக்கு பட்ட கஷ்டம் தான் இன்னைக்கு எனக்கு வந்து இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன் உந்துதலா இருந்ததுக்கு காரணமும் நான் என்னுடைய பேசக்கூடிய இந்த வார்த்தையும் இறைவனுடைய பயம் கண்டிப்பா இருக்கணும். இறைவன் இல்லைன்னு சொன்ன இறைவனை பத்தி அதான் சொல்றேன், சின்ன பிள்ளையிலேயே வந்து கடவுளுடைய பயத்தை காட்டி வளர்க்கலன்னு சொன்னா அந்த பிள்ளை மோசமான நிலைமை தான் போகும். ஏன்னா ஒரு சாராயம் குடிக்கிறதுக்கோ ஒரு கஞ்சாவோ ஒரு சிகரெட்டோ குடிக்கிறேன்னா சிகரெட் குடிக்கணும்னா பயப்படும், அம்மா அப்பா அடிச்சிருவாங்க, சார் நம்ம பள்ளிக்கூடத்துல இருக்க டீச்சருங்க சண்டை போடுவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா
அதையும் மீறி குடிச்சு இன்னைக்கு வந்து ஈஸியா ஆயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஸ்கூலுக்கு போனாலும் இன்னைக்கு சாராயம் கையில எடுத்துட்டு போறாங்கிறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. இப்ப காலம் மாறி போச்சு. இப்போ முன்ன வந்து மாணவர்கள் டீச்சருக்கு பயந்த காலம் போய் டீச்சர் மாறி போச்சு. அதுக்கு என்ன காரணம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள் சரியான வளர்ப்பு இல்லாதனால இன்னைக்கு எதா இருந்தாலும் பிள்ளை வைத்து அடிச்சிருது. டீச்சர்கள் யாரையும் குருநாதர் யாரையும் நம்மளுடைய சார ப்ரொஃபஸரையும் பாக்குற கிடையாது. பயம் இல்ல. அந்த பயம் இல்லாம கடவுளுடைய பயம் வந்தா கண்டிப்பா குருவுடைய பயம் வரும், டீச்சர் மேல பயம் வரும். ஆனா அந்த கடவுள் மேல பயம் இல்லாம நான் சின்ன வயசுலயே எங்க அம்மா 5 வேளையும் தொழுவ கண்டிப்பா அடிச்சு அனுப்பும். சிகரெட்டோ ஒரு தண்ணியோ ஒரு இதோ எதுவுமே இல்லாம நாங்க வாழ்ந்த காலம் அது இன்னை வரைக்கும் கடைபிடிக்கிறதுனால எங்க பிள்ளைகள் அது மாதிரி கொண்டுட்டு போனோம். என் பொண்டாட்டிகள் பிள்ளைகிட்ட சொல்லுது, பாரு உங்க அப்பா எப்படி இருக்கிறாங்க. மத்த பிள்ளைகளுக்கு அடையாளம் காட்ட வேண்டிய அப்பனையும் காட்டலாம், தகப்பனையும் காட்டலாம். அதனால தகப்பன் சரியா இருக்கணும். தகப்பன் குடிச்சிட்டு பிள்ளைய குடிக்க கூடாது ஒன்னும் செய்ய முடியாது. தகப்பன் குடிக்கிறத ஃபர்ஸ்ட் நிப்பாடணும். தகப்பன் சரியா என்ன பிள்ளைங்க தானே பார்த்து வரும். தகப்பன் குடிக்கிறதுனால பிள்ளைங்க பார்த்து நம்ம பார்த்துருக்கோம். அதனால நம்ம இதுல கடவுளுடைய பயம் யாருக்கு இருக்கோ அந்த பயத்தோட நான் வளர்ந்தனால இன்னைக்கு நிறைய செய்யறதுக்கு அந்த கடவுளுடைய அவங்க நபிகள் சொன்ன அந்த காசை வச்சுக்கிட்டு நீ வந்து அதெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ இந்த உலகத்துல வந்து அந்த காசு ஒண்ணும் கிடையாது. நீ போகும்போது எல்லாத்தையும் அண்ணாக்குள்ளைய கூட எல்லாத்தையும் கழட்டிட்டு விட்டுருவாங்க. வெள்ளை துணியை போட்டு சுத்தி அனுப்புறாங்க. அப்ப இந்த உலகத்துல உனக்கு எதுக்கு காசு பணம்னு அழுகிறா? காசு பணத்தை வச்சு நீ என்ன செய்ய போறா? உன் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போய் உன் முன்னாடி கொடுத்துட்டு போய் உன் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போறியா? அவங்க எல்லாம் உன்ன மாதிரி இருப்பாங்களா? அவங்க எப்படி இருப்பாங்க? அதை யோசிக்க மாதிரி கிடையாது. என் முன்னாடி பிள்ளை நல்லா இருக்கு, என் முன்னாடி பிள்ளை என்ன புகழணும், என் முன்னாடி பிள்ளை என்ன நல்ல ஒரு இதா என்னை வந்து நினைக்கணும், நல்ல பெரிய ஆளா இது காட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துல தன்னுடைய பொண்டாடி பிள்ளைகளை தான் பத்தி நினைக்கிறானோ தவிர நம்ம பக்கத்துல இருக்க எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க, எத்தனையோ நம்மகிட்ட வேலை பாக்குற எத்தனை ஏழைகள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் செஞ்சா அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்கள பார்த்தா நம்ம பிள்ளைகளும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சான்னா எல்லாருக்கும் செய்ய மனசு வரும். கடவுளுடைய பயம் வேணும். அதுக்குதான் நான் சொல்றது, கடவுள் பயத்தோட வளர்த்தான்னா அந்த பிள்ளை நாளைக்கு எல்லாரையும் நல்லா பார்க்கும். அதே மாதிரி வளர்த்துட்டாங்க என்ன எங்க அம்மா அப்பா. அதனால இன்னைக்கு அந்த ஒரு என்ன இருக்குது, நிறைய நூல்கள் படிச்சிருக்கிறேன். சரி. இப்போ நீங்கள் உங்களுடைய மனிதநேய சேவைகளை செய்யும்போது உங்களுடைய இன்ஸ்பிரேஷனை பற்றி சொன்னீங்க. இப்போது நான் வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். வந்து முதலாக இந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்டுகளை வந்து இந்த வளைகுடா நாடுகள்லேருந்தே முதல் தொடக்கினது வந்து உங்கள் தலைமையிலான இந்த குழுமத்து சார்பாக தான் பண்ணாங்கன்னு சொன்னேன். இப்போ அந்த நேரத்தில் இது செய்தித்தாளில் வந்த செய்தி எல்லாம் நான் கேள்விப்பட்ட செய்தி நீங்கள் சரியில்லைன்னு சொன்னால் நான் மாற்றிக்கிறேன். அந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் அது ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம், அது ஒரு பணம் மட்டும் இல்லாமல் அது ஒரு மிகப்பெரிய இதில் இருக்கிற நேரத்தில் அது எப்படி அது நீங்கள் வந்து ஒரு ஒரு எப்படி ஒரு துணிச்சலாக எப்படி அது ஒரு கேம்பிளிங் மாதிரி தானே. அதில் வந்து உங்களுக்கு நஷ்டம் வந்தால் மிகப்பெரிய ஒரு நஷ்டமாக வந்திருக்கும் தானே. எப்படி உங்களுக்கு அது தோணுச்சு, அதில் நீங்கள் என்ன சவால்கள் எதிர்கொண்டீங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். சந்தோஷம். 7 நியூஸில் வந்து அதில் வந்து பேட்டி காட்டணும். அடுத்த இலக்கு என்னன்னு சொன்னேன், 2025 நான் பிளைட் வாங்கலான்ட்டு இருக்கேன். அதுக்குள்ள முன்னேற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்குள்ள நம்ம அப்ப அந்த எண்ணத்திலேயே நம்ம போயிட்டு இருந்தோம். நம்ம கார்கோ டிராவல்ஸ் இது சம்பந்தப்பட்டு அந்த பிளைட் சம்பந்தப்பட்டு தான் நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது தான் 2019 வந்துச்சு கொரோனா. 2019 வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் டூரிஸ்டா வருவாங்க, தன்னுடைய பிள்ளைய பார்க்க வருவாங்க, தன்னுடைய படிப்புக்காக பிள்ளைகள் அனுப்பி வைப்பாங்க, இன்னும் நிறைய பிசினஸ் விஷயமா வருவாங்க, எல்லாம் வருவாங்க. திடீர்னு கொரோனாவில் இதாகணும், டக்கு பிளைட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்தவங்க போக முடியல, போனவங்க திரும்பி வர முடியல, என்ன போனவங்க வர முடியல. அது எப்படி சொல்லுன்னு தெரியல. அன்னைக்கு பட்ட கஷ்டங்கள். இப்ப நானே வந்து மாசத்துல 2 ட்ரிப் 3 ட்ரிப் வெளியே போயிட்டு இருப்பேன், போக முடியல. என்னடா அங்கங்க நம்ம தொழில் அப்படி நிக்குது எல்லாம். நான் நினைக்கிறத விட நிறைய பேர் உடம்பு சரியில்லாம வைத்தியத்துக்கு வந்தவங்க இருக்கிறாங்க, படிக்கிறதுக்கு பிள்ளைகளை அனுப்புறதுக்கு அங்க லீவ்ல கூட்டு போனாங்க, அங்கிருந்து வர முடியல. இங்க அம்மா அப்பா வந்து மாட்டிக்கிட்டாங்க, இங்கிருந்து போக முடியல. அன்னைக்கு கோடிக்கோடியே பணத்தை வச்சிருக்காங்க, ஆனா போக முடியல. அன்னைக்கு ரெடி, நீ ஏதாவது ஒரு பிளைட், எனக்கு சார்ட்டர்ட் பிளைட் தனி பிளைட்டை கொடுக்குறதுக்கு அனுப்புறதுக்கு ரெடி, அவங்க வந்து காசு கட்டிட்டு போறதுக்கு ரெடி. ஆனா பணத்தை வச்சுக்கிட்டும் போக முடியல. பிளைட்டை ஸ்டாப் பண்ணிட்டான், என்ன செய்யறது? அதுக்கப்புறம் தான் நாங்கெல்லாம் முடிவு பண்ணோம். இல்ல நம்முடைய குறிப்பு ஜெயக்குமார், நம்ம ஃபாத்திமா, நம்முடைய ஆரிஃப், இந்த குரூப் எல்லாம் யோசனை டிஸ்கஸ் பண்ணோம். அப்போதான் வந்து நம்ம எம்பாசில ஆட்கள்லாம் இருக்குது, அமைச்சர்கள் அவங்கள எம்பி எம்எல்ஏ எல்லாத்தையும் இது பண்ணா அவங்களும் அந்த பக்கம் இருந்து இது பண்ணாங்க. இல்லாட்டி இங்க நிறைய பேர் சாவு விழுந்துரும், இந்த மாதிரி நிலைமை சரியில்லை. அப்படி அங்கேயும் போயிட்டு இருக்கு நிறைய பேர். எப்படி அங்க மௌத்துங்கன்னு வரும்போது இங்க இதை நினைச்சே பயந்து நிறைய பேர். ஏன்னா அந்த நேரத்துல பார்த்தோம் என்ன செய்யலான்ற. அப்ப எம்பாசில கேட்டோம், இங்க உள்ள கவர்மெண்ட்ல கேட்டோம்,
நான் அனுப்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு அனுப்பினா அந்த பேப்பர் இந்த பேப்பர் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. பா ஒரு 3 மாசம் ரொம்ப ட்ரை பண்ணோம், உழைச்சி. அப்புறமா வந்துட்டு அப்ரூவல் கிடைச்சி பண்ணுங்க முதல் பிளைட்டுக்கு. அப்புறம் பிளைட்டு ரெடி பண்ணணும், எந்த பிளேட்ல எடுக்கணும் தான் கோயத்தி அரிசி கேட்கும்போது அவங்க ஒரு நிறைய வச்சு கேட்டாங்க. அப்புறம் ஜெசிரா கேட்டேன், ஜெசிரா கொஞ்சம் பிரைவேட் போயிட்டனால அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏர் இந்தியா, இண்டிகோ, இதெல்லாம் பிளேட்டு. ஜெசிரா ஓகேன்னு சொன்னப்பறம் இவ்வளவு பிளேட்டு கிடையாது காசுன்னு சொன்னாப்புல அன்னைக்கு ரேட்டு அதிகம் தான் சொன்னாலும். இன்னைக்கு தான் 20 dinar 25 dinar போனோம். அன்னைக்கு 450 dinar ஒரு டிக்கெட்டு. நாங்க வந்து ஒரு 50 dinar நம்ம வச்சு நான் நிறைய இது பண்ணிடுவோம். ஒரு 500 dinar போட்டோம் சொல்லி ஒரு பிளைட் போகுது. இன்னும் ஒரு 180 பேர் சொன்னோம். ஆயிரக்கணக்கான பேர் இந்த டிவிஎஸ் சுத்திருச்சு. அன்னைக்கு கொரோனால போலீஸுக்கார வந்து அடிச்சு விரட்டுறாங்க, நிக்க விட. அப்படியே போய் இங்கே இங்க வரைக்கும் கியூல வந்து நிக்குது, பாஸ்போர்ட் அது எல்லாம் வந்து நிக்குது. 180 பேருக்கு 1800 பேர் 10 பிளைட்டுக்கு வந்து ஆள் நிக்குது. நானே ஆச்சரியப்பட்டேன். அன்னைக்கு 500 1000 dinar கொடுத்தாலும் பெரிய பெரிய அவங்க 500 dinar போட்டு நம்ம இது பண்ணி அனுப்பணும். அனுப்பி ஒரு பிளைட் போய் திருச்சி வாங்க ஜெசீரா. இது வரைக்கும் திருச்சி பக்கம் போன கிடையாது. நம்ம பிளைட் ஃபர்ஸ்ட் ஜெசீரா பண்ணி இறங்கினா அங்கேயே வேலை இல்லாம நின்றவனுக்கெல்லாம் வேலை ஆரம்பிச்சிருச்சு. இந்த இது அப்ரூவலை காட்டி எல்லா நாட்டிலையும் எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சாங்க. நம்ம நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பிளைட்டு நம்ம தான் விட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு 17 பிளைட்டு, இங்கிட்ட ஆந்திராவுக்கு ஒரு 10, மொத்தம் 27 பிளைட் விட்டோம். அதனால நம்ம இது பண்ணோம். அதுல மக்களோட டிவிஎஸ் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம எம்ஏ குரூப்பை வந்து அன்னைக்குதான் முடிவு பண்ணி உலகமெல்லாம் தெரிய வச்சது இது. அந்த இப்போ நீங்கள் உங்கள் குழுமத்தை பற்றி சொல்லுங்க. இப்போ 2002 நினைக்கிறேன் உங்கள் முதல் டிவிஎஸ் ஐதர் குழுமத்தை தொடங்கினது. அதுக்கப்புறம் வந்து 2017 வந்து கார்கோ சர்வீஸ். கண்டிப்பாக வந்து எல்லா தொழிலையும் ஒரு சவால் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த தொழிலை வந்து பாரம்பரியமாக செஞ்சவங்க இல்லை, அப்படி தானே? அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக பல சவால்கள் இருந்திருக்கும் தானே? அதை பற்றி சொன்னீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி தொழில் முனைவோருக்கு வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். நான் எல்லாரும் ஓப்பனாக சொல்கிறேன் தானே. எல்லாரும் இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க அவன் தொழிலை கற்றுட்டு அவன் மட்டும் தான் செய்வான், செய்ய மாட்டானோ. சில ஆளு ஹோட்டல் வச்சு நடத்துவாங்க, நல்ல ருசியாக இருக்குது, டேஸ்ட்டாக என்னடா போடுறாம்மா மசாலான்னு நினைப்பான். ஒரு மெஸ் இருக்கு, பேரை சொல்லுவோம்ல, அவர் வருவாரு, கையில ஒரு பொண்ணு ஒண்ணுவாரு, அப்படியே அதுக்குள்ள போடுவாரு. யாருக்கும் தெரியாது, வேலை பார்க்கணும் எனக்கு தெரியும். அவர் மடிச்சுக்கிட்ட போட்டு அந்த சால்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேமஸ். அதே மாதிரி கத்தார்ல ஒரு மஜ்பூஸ் இருக்கு, அவன் அந்த மசாலா கொண்டு போனான், அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நான் கேட்பேன் என்ன மசாலா போட்டு, அது யாருக்கும் சொல்ல மாட்டான், வீட்டுல இருந்து கொண்டு வரோம் பட்டணும் போட்டுப்போம். இது இன்னும் இப்படி ஒரு மக்கள்கிட்ட இருக்கு. ஆனா நம்மள்ட்ட அப்படி கிடையாது, ஒளி மரம் இல்லாம நான் சொல்லுவேன். 2000 நீ சொன்ன மாதிரி 2002 வந்து காருக்கும் 2007 டிராவல்ஸ் ஆரம்பிச்சோம். அப்போ வந்து நம்முடைய அப்போ எஸ்டி காருக்கு அவங்க வந்து சவுதியில ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய 2001 ஆரம்பிச்சாங்க, 2000 நினைக்கிறேன் அவங்க ஆரம்பிச்சது. அப்போ அவங்களுடைய இது நல்லா இது எடுப்பிடுச்சு. அவங்க அப்போ வந்து பார்த்தேன். அதே மாதிரி நம்ம இங்க என்ன 30 கிலோ ஒரு பிளேட்டுக்கு அளவு கொடுக்குறான். நிறைய பேர் சாமான் வீட்டுல பொருள்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. 30 கிலோக்கு மேல கொண்டு போக முடியும், எல்லாத்தையும் கீழே போட்டு அப்படியே விட்டுட்டு போறதுதான் இருக்கிறாங்க. அப்போ இதே மாதிரி எஸ்டிக்காருக்கு நல்லா செஞ்சாங்கன்னு சொன்னும் போதுதான் சவுதியில செய்யறேன்னா அதே மாதிரி நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு அது இது என்னண்டு எங்க மச்சான் எங்களோட குரூப் எல்லாம் சேர்ந்து ஒரு கார்கோ போட்டு விட்டு நாங்களே போட்டு விட்டு அங்கே போய் கிளியரன்ஸ் போனோம். எப்படி கிளியரன்ஸ் இருந்துச்சு நல்லா பார்த்தோம். எல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே இது செய்யலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிவு பண்ணி தான் ஒரு கார்கோ ஆரம்பித்தோம். அதில் வந்து நிறைய மாற்றங்கள்லாம் இருந்துச்சு, சொல்ல முடியாது நிறைய. ஏன்னா வேற கார்கோவில் நான் வந்து வேலை பார்த்தேன், அங்கே வந்து எனக்கு சரியா இது பண்ணல. அப்புறம் மத்தியானத்துக்கு மேல சரி அடுத்த ஒரு வருஷத்துல நான் இந்த கார்கோ போய் நான் வெளியே போயிட்டு அதுல எல்லாம் எப்படி சேகரிச்சு எல்லாம் இது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு 2002 தொடங்கணும். நல்லா குவைத்துல இருந்தா ஃபர்ஸ்ட் கார்கோ நம்ம தான் ஆரம்பிச்சிச்சு. எல்லா மக்களுக்கும் இதாயிடுச்சு, நல்ல தொழில் நல்லா இருந்துச்சு. அதனாலதான் நான் என்னுடைய தொழில் அதுக்கு முன்ன வேற தொழிலா இருந்துச்சு. எல்லாத்தையும் நான் வீட்டை விட்டு வெளியே வந்து இது பண்ணி அந்த எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் டிக்கெட் அதுல வந்து கேட்டாங்க, நீங்க கார்கோ அனுப்புறீங்க நீங்க டிக்கெட் தந்துடுறீங்க. ஏன்னா அன்னைக்கு நான் போய் ஒரு டிக்கெட் எடுக்கிறேன்னா இங்கிலீஷ் பேசணும், ஹிந்தி பேசணும். நம்ம தமிழ்நாட்டு அளவில் ஆந்திராக்காரங்க இவங்கெல்லாம் ஹிந்தி தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவங்க பாஷையில் இருந்தால் நல்லா இருக்கு. நான் இப்போ என்கிட்ட வந்து கேட்கும்போது நான் நம்மளோட மேலே டிராவல்ஸ் வச்சுக்கிறோம், அவங்கள்ட்ட நம்ம அனுப்ப ஒரு நாளைக்கு 50 டிக்கெட் 60 டிக்கெட் நானே கொடுப்பேன். அப்படி வரும்போது அவனும் இஷ்டத்துக்கு தான் கொடுப்பானோ ஃபிளைட்டு, ஏன்னா அவனு எது லாபமோ அதான் கொடுப்பானோ. நம்ம அப்படி கிடையாது, இதை நம்ம மாற்றணும்னு சொல்லிட்டு தான் டிராவல்ஸ் போட்டு எல்லா ஸ்டேட்டுக்காரங்களையும் ஹிந்திக்கு ஹிந்தி, தெலுங்குக்கு தெலுங்கு, தமிழுக்கு தமிழ், கன்னடத்துக்கு கன்னடம் இப்படி வச்சு நம்ம ஸ்டாப்பில் கொண்டு வந்து டிக்கெட்டுக்கு போட்டோம் பாருங்க. எல்லாரும் சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஒரே பிளேட்ல போகுது. இன்னைக்கு சவுதியில போறியா, நாளைக்கு அது போய் தெரிஞ்சு போறியா, எமிரேட்ஸ்ல போ, எது வேணாலும் உங்க பாஷையில உள்ள ஆளை நான் போட்டுக்கணும், நீங்க உங்க பாஷையில பேசு. இப்படின்னா இது பண்ண பாருங்க. ஏன்னு பிடிச்சிருச்சு.
அப்ப டிவிஎஸ் டிராவல்ஸ் போனா நம்ம இஷ்டத்துக்கு பிளைட் எடுக்கலாம், நம்ம என்ன பிளைட் கொண்டு வரலாம். அதைத்தான் ரொம்ப எல்லாரும் விரும்புனாங்க. அதை ஒண்ணு நான் மாத்தி காட்டினேன். ரெண்டாவது நான் சேலரி இது வரைக்கும் கிடையாது. இன்னைக்கு 7ல் ஆரம்பிச்சு இன்னைக்கு 18 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் கமிஷன் தான். 3 தினார் வாங்கினா 1 தினார் அவங்களுக்கு, 1 தினார் எனக்கு, 1 தினார் செலவுக்கு. சரி, இதுதான் என்னுடைய பிசினஸ். அதனால அவங்க எல்லாம் விரும்பினாங்க, நல்லா சம்பாரிச்சாங்க. 1000 தினார், 2000 தினார், 500 தினார், இன்னும் புதுசா வந்தவங்களும் 500 தினார் சம்பாதிக்கணும். அதனால நம்ம டிராவல்ஸ் அதிகமான வளர்ச்சி. ஒரு பிராஞ்சா இருந்தது, இன்னைக்கு 8 பிராஞ்ச் ஓடிட்டு இருக்குது. வெளிநாட்டு ஒவ்வொரு ஸ்டேட் வரைக்கும் போட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு புகழ்ச்சி பிடிக்காது, இருந்தாலும் உங்களுடைய இந்த நேயர்களுக்கான இதை கேட்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு இந்த வெற்றி கதை இது வந்து வெளிநாட்டுக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன செய்தி சொல்லுது? வெளிநாட்டுக்கு வரவங்க நல்லா சொல்றேன்னா இல்லையா, வந்ததுமே படிச்சுட்டு இப்போ வர்றானு, படிச்சுட்டு வந்துட்டு சம்பளம் ஒரு 200 தினாருக்கு வரானுன்னு வைங்களேன். 200 தினாரு பொதுமான சம்பளம். அந்த சூழ்நிலை எப்படின்னு தெரியாது. வரவனும் கடை வாங்கிட்டு வந்துடலாம், வட்டிக்கு வாங்கிட்டு வந்துக்கலாம். ஒரு 6 மாசத்துல அடைச்சிடலாம். அந்த 6 மாசம் அடைக்கிற வரைக்கும் வட்டி ஏறிக்கிட்டு இருக்கேன். வீட்டுல என்ன செய்யறாங்களோ என்னமோ தெரியல, அவங்களை டார்ச்சர் பண்ண என்னமோ தெரியல. வரவனும் சில தவறான வழிகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சேலரியை போக பாக்கி டைம் நான் நேற்று அதான் நான் பேசினேன். பாக்கிலாம் ஒரு 8 மணி நேரம் வேலை முடிச்சா, 10 மணி நேரம் வேலை முடிச்சா, பாக்கி டைம் நீங்க உங்களுடைய படம் அது என்ஜாய் பண்றதுக்கு அங்கே வரல. நல்லா சம்பாதிங்க வேற இடத்துல. இப்போ போய் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி போய் பார்ட் டைம் பண்றேன்னா கவர்மெண்ட் அப்ரூவல் வேணும். அப்போனா அன்னைக்குன்னா அந்த அப்ரூவல் இல்ல, எங்க வேணா நீங்க வேலை பார்த்துட்டு அன்னைக்கு நல்லா சம்பாதிச்ச வேலை. அப்படின்னா நான் சம்பாதிக்கணும். இப்போ அப்ரூவல் இந்த பார்ட் டைம் மாதிரி போட்டு விட்டு போகலாம். இது என்ன கம்பெனில நம்ம செய்யலாம், அதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா 8 மணி நேரம் 10 மணி நேரம் இந்த ஜாலியா இருக்கிற பையன்லாம் அவனோட சம்பாதிக்க மாட்டான். அப்போ அந்த 8-10 மணி நேரத்துல கம்பெனிக்குள்ள ஏதாவது எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும், கிம்பல்லாம் இந்த டிப்ஸ் அது இது டிப்ஸ் வாங்குறது தப்பு கிடையாது. இந்த வேற மாற்றமா தப்பான வழியில போய் சம்பாதிக்கணும். அவனுங்களுதான் அவனுடைய வாழ்க்கையை வந்து இழந்துடுறாங்க. இழந்துட்டு அவனுக்கு செஞ்ச தப்ப எங்க அம்மையில 2-3 பேர் செஞ்சிருக்கானோ அவனுக்கு எவ்வளவு சொல்லி பார்த்து திருந்த மாட்டான். மன்னிப்பு 1-2 வாட்டி கொடுக்கலாம், 3ஆவது வாட்டி நான் வச்சுக்க மாட்டேன். அதை அனுப்பிடுவேன். அனுப்புனா என்ன, அங்க போய் ஊர்ல போய் எங்க ஊர் முத்துப்பேட்டை கோயில்களை என்ன சொல்றேன், ஊருக்கு அனுப்பிடுறேன். அங்க போய் சொல்லணும் இவங்களை இப்படி பண்ணிட்டானோ, இப்படி பண்ணா எங்களை மோசம் பண்ணிட்டான். அப்போ அவங்க அம்மா அப்பா தான் மகன் கொலை பண்ணிட்டு வந்தா கூட தன் மகன் திருநதை அதை பெருசா அணிக்க மாட்டாங்க. நம்மளதான் பத்தி கேவலமா பேசுவாங்க. மத்த பிள்ளையே இல்ல, முத்துப்பேட்டை பிள்ளை ஒரு 50 பேருக்கு மேல வேலை பார்க்குது. ஆனா பாக்கி பேர் வேலை பார்க்கறான். தான் மகனை ஏன் அனுப்பினான்னு கொஞ்சம் யோசிக்க மாட்டேன். அவன் தப்பு பண்ணிட்டு வந்திருப்பானு அப்ப நம்மகிட்ட கேட்டுனா கூட நான் சொல்லிடுவேன். நான் இது வெளியே சொல்லக்கூடாதுன்னு நான் மௌனமா அனுப்பி வச்சிருவேன். அங்க போய் அவன் சொல்றதை வச்சு அவன் மௌனம் ஏத்துக்கிட்டு அதை வந்து தப்பா நம்மள இது பண்றது, அதை பத்தி நான் இது பண்ற கிடையாது. அண்ணன் பாத்துட்டு இருக்கிறான், அவன் செஞ்சு தப்புக்கு தானே அவ்வளவுதான். அதான் என்னோட கையை என் மக வெட்டு ரசூலுல்லாஹ் சொல்ற மக பாத்திமாவே ஏதாவது திருந்தா கூட நான் கையை வெட்டுவேன். அதனால யாரும் எந்த வாஸ்தா எந்த பெரிய லெவல்ல சப்போர்ட் வந்தா கூட நான் பார்க்க மாட்டேங்கிற மாதிரி நானும் 1 வாட்டி 2 வாட்டி மன்னிப்பு கொடுப்பேன். மன்னிப்பு கொடுக்க சொன்னா மன்னிப்பு கொடுப்பேன். மறுபடியும் தப்பு செஞ்சு நான் வச்சுக்க மாட்டேன், அனுப்பிடுவேன். அந்த மாதிரி பிள்ளைகள் வளர்ப்பு சரியில்லாத அப்படி வளர்த்த பிள்ளைகள் இன்னைக்கு நல்ல வளர்ப்பு பிள்ளைன்னா நீ சம்பாரிச்சு எங்க அம்மையில 25 வருஷம் நான் என்னைக்கு ஆரம்பிச்சனோ 20 அந்த ஸ்டார்ட்ல வந்த ஸ்டாப்புகள்லாம் இன்னைக்கு இருக்குது. அப்போ ஒரு கம்பெனி நல்லா இருந்தா சில வரும் சிபிஐ கொண்டு வருவாங்க வேலை வேணும்னு பார்த்து எடுத்து பார்ப்போம்னா 10 இடத்துல வேலை போதுமா, 10 வருஷத்துல 10 வருஷமா ஒரு கம்பெனி மாறிட்டுமா. இது உருப்படாத பிள்ளையா இருக்குமா, இருக்காது. ஒரே இடத்துல 10 வருஷம் வேலை பார்த்தோன்னு அவனை நம்பலாம். அது மாதிரி வயிற்று பசியோட வரவன எனக்கு பிடிக்கும். வயிறை ஃபுல்லா நம்பிக்கிட்டு வரவன் வேலை பார்க்க மாட்டேன். வயிற்று பசியோட இருக்கிறியா என்னன்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். உனக்கும் பிடிக்குதா எனக்கும் பிடிக்குதா, இப்படி எல்லாம் இது பண்ணி மக்கள்களை வந்து நான் எடுத்து இது பண்ணுவேன். அதான் என்னுடைய வேற ஒன்றும் கிடையாது. மக்கள்கிட்ட எப்படி எப்படின்னா நான் வந்து பெருமைக்கா நான் சொல்லக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய தொழில் எனக்கு யாருமே எனக்கு கத்துக் கொடுக்கல. நான் கஷ்டப்பட்டு நான் அந்த தொழில வந்து கத்துக்கிட்டது வந்து ஒரு சில இடத்துல இந்த வேலைக்கு போய் என்னுடைய வீட்டுல வேலை பார்க்கும் போதும் கடல்ல நான் கத்தாரில கஷ்டப்பட்டேன்னு இது என்ன நினைக்கும் போது ஏழைகள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமோ. நான் வீட்டுல வேலை பார்க்கும்போது 1 மாசம் சம்பளம் சும்மா ஊருக்கு போறதுக்கு கடன் கேட்பேன். இல்ல கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்மகிட்ட இப்ப வேலை பார்க்கறாங்க 1 வருஷம் சம்பளத்தை நான் கடனா கொடுப்பேன். இப்ப ஒரு 1000 தினார் கேட்பாங்க, 2000 தினார் கேட்பாங்க. அவங்களுடைய இதை பொறுத்து சேலரியை பொறுத்து நான் கொடுத்துருக்கிறேன். அப்படி எல்லாம் நான் கொடுக்குறேன்னா ஏழைகள் அவங்களும் போகும்போது ஊருக்கு போகும்போது நாங்கெல்லாம் போகும்போது கடனா போவோம்.
திரும்பி வரும்போது கரெக்டா வருவோம். அப்படின்னா வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு எல்லாம் என்னால முடிஞ்ச உதவி செஞ்சு அனுப்பி விடுவோம். அதனால ஊருக்கு போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வரும்போது சந்தோஷமா வரணுங்கிற அந்த எண்ணம் தான். ஏன்னா நம்ம பட்ட கஷ்டம் எல்லாரும் படக்கூடாது. அதனாலதான் இந்த மீடியாவோ எல்லாத்துலயுமே யூடியூப்லயும் சரி சோசியல் மீடியாலையும் எல்லாத்துலயும் நான் மக்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனாலதான் மக்கள் என்ன ரொம்ப விரும்புறாங்க.